ஜிம்முக்கு போகிறவங்களா நீங்கள்? ஆறு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களா? ஆனால் டேஸ்டான ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்காக நம்ம பேஜ் நிறைய கண்டுபிடிப்பு டிஎஃப்சி, அதாவது டைட் ஃப்ரைடு சிக்கன். இதில் சத்தியமாக ஒரு துளி ஆயிலோ பட்டரோ ஆறு கீ கூட சேர்க்கல. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது கோழி கடையில் இந்த மாதிரி நாட்டுக்கோழி இல்லை, பிராய்லர் சிக்கனா 1/2 kg நல்லா போன்லெஸ்ஸாக பொடிப்படியாக வெட்டி வாங்கிக்கோங்க. அப்புறம் கடையில் வாங்க வேண்டிய மசாலா இது 2 தான். 10 ரூபாய்க்கு தயிர் பாக்கெட்டு, 10 ரூபாய்க்கு 65 மசாலா. வாங்கிட்டு வந்து சிக்கனை இந்த மாதிரி நல்லா 2 டைம் மட்டும் கழுவினா போதும். ஒரு டைம் நார்மல் வாட்டரில், ஒரு டைம் மஞ்சள் போட்டு. அதுக்கு மேலே அலசுனா சல்லுன்னு ஆயிரும். ஸோ சொல்கிறத மட்டும் கேளுங்க. அப்புறம் சிக்கனை ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிங்க. அப்புறம் 10 ரூபா பாக்கெட் தயிர் வாங்கி வச்சதில் அது ஃபுல்லாக உடச்சி ஊற்றிடுங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து 65 மசாலாவில் பாதி போட்டால் போதும், ரொம்ப போட்டிங்கன்னா காட்டாயிரும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. நீங்கள் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் த்ரில்லிங்கான இடம். இவன் தான் இந்த ரெசிபியோட மெயின் ஹீரோ. இது எங்கள் ஃபேமிலியோட சீக்ரெட் மசாலா. 16 வகையான ஸ்பைஸ் போட்டு அரைச்சது. இது 16 வகையான ஸ்பைஸா? அதெல்லாம் முடியாதுன்னு வச்சிங்கன்னா லைட்டாக நீங்கள் கரம் மசாலா மட்டும் போட்டுக்கங்க. ஆனால் நம்ம இது போட்டு தான் செய்ய போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் போதும். கொஞ்சம் உரப்புக்கு 1/2 ஸ்பூன் காரப்பொடி, சிறிதளவு உப்பு. கையை நிறைய இடத்துல வச்சுருப்பீங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பரட்டி விட்டிங்கன்னா நல்லா மேரினேட் ஆயிரும். அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஆனால் நான் இதெல்லாம் முந்தின நாள் நைட்டே பண்ணிடுவேன். இல்லை நீங்கள் அப்பப்போ செஞ்சுக்குவீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா போதும். அப்புறம் இன்றைக்கி செய்கிற அளவுக்கு ஒரு 1/4 கிலோ கறி மட்டும் எடுத்து ஒரு வடை சட்டிக்கு மாற்றிட்டு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து இந்த மசாலாவை கழுவி அந்த வடை சட்டிக்குள்ளே ஊற்றிடுங்க. பார்க்க இப்போ அப்படி இப்படி தான் இருக்கும். ஒரு கிண்டிட்டு அடுப்பு ஆன் பண்ணி 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி விட்ருங்க. அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு ஒரு கிண்டு. அதுக்கப்புறம் அடுப்பு ஃபாஸ்ட்டில் வச்சு 3 நிமிஷம். ஆக மொத்தம் 8 நிமிஷம். தடான்! 0 ஆயில் வச்சு செஞ்ச சுவையான டிஎஃப்சி டைட் ஃப்ரை சிக்கன் ரெடி. இந்த 16 வகையான ஸ்பைசஸ் நீங்கள் அரைக்கலனாலும் பரவாயில்ல. என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா மசாலான்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன். பாய்.